சிறகடிக்க ஆசை சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு அருணோட அம்மாவை பார்க்கறதுக்காக மாலையோடு வராங்க. ஆனால் அருண் இருந்துட்டு முத்துவை பார்த்து திட்டம் போட்டு எங்கள் அம்மாவை எங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு இப்போ நல்லவன் மாதிரி மாலையை தூக்கிட்டு வெக்கமே இல்லாமல் இங்கே வந்து நிற்கிற மரியாதையாக இந்த இடத்த விட்டு வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அவரை இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணாரு, அவங்க ஃப்ரெண்டு தானே பண்ணாரு, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, அருண் நீ பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க, அது இவனோட ஃப்ரெண்டு, அதனால திட்ட போட்டு என் மேல இருக்கிற பகையினால என் அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் இவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் அம்மாவோட நான் என் அம்மாவை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நினச்சேன் தெரியுமா? ஆனால் இப்படி அநியாயமாக எங்கள் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. எனக்குன்னு இருந்தது என் அம்மா தான். என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு தெரியுமா? சரி, இப்போ நம்ம ஒரு நல்ல நிலமையில இருக்கோமே, அம்மாவை நம்ம தாங்கன்னு தாங்கலான்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி அநியாயத்துக்கு பிரித்து விட்டுட்டான். எல்லாத்துக்கும் காரணம் இவன் மட்டும்தான். என் மேலே இருக்கிற கோபத்தை தணிக்கிறதுக்காக இவ்வளோ கேவலமான வேலையை பார்த்து வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு ஆக்சிடெண்ட் பண்ணது செல்வான்னு, இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தேவையில்லாமல் என் புருஷன் மேலே நீங்கள் பழியை தூக்கி போடுறீங்க. உங்ககிட்ட அவர் போட்டுட்டுருக்கிற ரெட்டை வேஷம் இது உங்களுக்கு புரியவே இல்லை. ஆனால் எனக்கு இவனை பற்றி நல்லாவே தெரியும். இவன் எல்லார்கிட்டையும் நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், அதையும் மீறி இவன் பார்க்கணுன்னு சொல்லிட்டு யாராவது வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு கொலை விழும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. சீதா இருந்துட்டு கடைசியாக ஒரு தடவை அத்தையை பார்த்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அருண் இருந்துட்டு சீதாவை பார்த்து முறைக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக சந்திரா இருந்துட்டு, ப்ளீஸ் மாப்பிள்ளை, இப்போ நம்ம அந்த பிரச்சனை பேசுகிற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ நல்ல நாள் இல்லை கிடையாது. சம்மந்தி அம்மாவை ஒரு தடவை இவங்கெல்லாம் பார்த்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தடவைனா இந்த ஒரு தடவை தான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை வேண்டாம். இவன் பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மீனா இருந்துட்டு பேச போகிறாங்க. முத்து இருந்துட்டு, மீனா அவங்களா என்றைக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை தேடி வராங்களோ அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அவங்கள பார்க்க முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி விடு, யாரும் எப்போ புரிஞ்சுக்கிறாரோ அதை அப்போ புரிஞ்சுக்கிட்டோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீனா எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஆனால் அருண் இருந்துட்டு முத்து வாங்கிட்டு வந்த அந்த மாலையை தூக்கி போடுறாங்க. எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம வாசுதேவன் இருந்துட்டு அவங்க அடியாட்களுக்கு வந்து பணத்தை கொடுக்குறாங்க. எப்படியோ ஒன்று நல்லபடியாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டிங்க, யாருக்கும் எந்த சந்தேகமும் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, என்ன சார் இவ்வளோ தான் கொடுக்குறீங்க, நாங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? போலீஸ் கேஸாக அது இதுன்னு போனால் ரொம்ப பெரிய பிரச்சனை எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் ஒரு 10,000 போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 10,000மா? அவ்வளோலாம் என்னால் முடியாது, வேணா ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதோ ஒன்று பார்த்து போட்டு கொடுங்க. இனிமேல் எந்த வரியாக இருந்தாலையும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நாங்களே வந்து முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்ருதி வராங்க. அப்படின்னா நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டையும் நீத்துவையும் அடித்தது நீங்கள் செட் பண்ண ஆளு தானா? நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ரவி ஏற்கனவே என் மேலே கோவத்தில் இருக்கா. ஆனால் இப்போ ரவியை நீங்கள் சேர விடாமல் நிரந்தரமாக பிரிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு பிளானை போட்டு வச்சுருக்கீங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. எல்லாம் உன் நல்லதுக்காக தான், இது நல்லதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சண்டை போட்டுட்டு அங்கேருந்து மேலே போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம முத்து எல்லாம் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அவன் சொல்கிறது சரிதானே, செல்வத்தை விட்டு கூட இவன் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த கூட இவன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெத்த பிள்ளைய பார்த்து பேசுகிற பேச்சை இது, அவனுக்கு நீ எதுவும் நல்லதை நினைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவன் மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போறியே, நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம முத்து இருந்துட்டு, அம்மா எப்பவுமே என்னை பற்றி இப்படி தானேப்பா பேசும், பேசினா பேசிட்டு போட்டோம் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
மீனா இருந்துட்டு ஒரு கொலைய பண்ற அளவுக்கு என் புருஷன் ஒன்றும் அவ்வளோ கெட்டவன்லாம் கிடையாது. நியாயத்துக்காக தான் அவர் போராடுவாரே தவிர, இந்த மாதிரியெல்லாம் அவர் என்னைக்குமே நடந்துக்க மாட்டாரு. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டுருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, உங்க மாமா ரொம்ப நல்லது பண்ணியிருந்தா, உன்னை எதுக்காக இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாரு அப்படி உன்னால தான் இந்த வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனையும், உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு எனக்கு என் வீட்ல இருந்துக்கிட்டு என்னவே நீ இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மீனா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஸ்ருதி கிட்ட இருந்து மீனாவுக்கு ஃபோன் வருது. என் அச்சா தான் நீத்துவ அடிச்சதும், ரெஸ்டாரண்ட்ட தீ வச்சு கொளுத்துனதும் அவர் தான் அப்படின்ற ஒரு உண்மைய வந்து சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த நீங்க ரவிக்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல அவனுக்கும் நான் மெசேஜ் போட்டுட்டேன் அப்படின்ற மாரி நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம மீனா இருந்துட்டு நீத்துவையும், அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நம்ம ஸ்ருதியோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பேசு விஜயா, எல்லாத்துக்கும் காரணம் முத்துதான்னு சொல்லி அவனை இந்த பேச்சு பேசினியே, இப்போ யார் இந்த கேவலமான விஷயத்த பண்ணாங்கன்னு உனக்கே இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. சம்மந்தியே அவரெல்லாம் சம்மந்தின்னு சொல்லாத, அவன் இப்போ இல்லை, அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா செல்வத்தோட ஒய்ஃபும் அவங்களுடைய பொண்ணும் வீட்டுக்கு வராங்க. 15 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவரை ஆக்சிடென்ட் பண்ணது ஒரு போலீஸ்காரனோட அம்மான்றதுனால ஜாமீன் கூட கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ 7-8 வருஷம் 10 வருஷம் கூட ஜெயிலில் தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரை விட்டால் எங்களுக்கு வேற யாருமே இல்லை, அவர் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நானும் என் பொண்ணும் உயிரோடே இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, எதுக்காகவும் கவலைப்படாத. செல்வம் என்னுடைய ஃப்ரெண்டு. ஒன்றும் நான் ஒன்று அப்படி விட்டுற மாட்டேன். அருண் என் மேலே கோவப்படுவார். பட்டாலேயும் பரவாயில்ல, நான் என் ஃப்ரெண்டை எப்படியாவது இதுலேருந்து காப்பாற்றுறது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு இந்த பிள்ளைய பார்க்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு லாயரை பார்த்து செல்வத்தை வெளியே கொண்டு வர வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மெயினாக இருந்துட்டு இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுது. உங்கள் அண்ணன் பார்த்துட்ருக்குறேன், அந்த லாயரை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. அவங்களையும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. சரி, நம்ம அவங்கள தேடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தோட கேஸ் விஷயமா அந்த லாயரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் அந்த லாயரோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு போகிறேன்னு சொல்லி கீழே வழுக்கி விழுந்ததுனால கையில் அடிபட்டுருது. எதுக்காகவும் வருத்தப்படாதவா, இல்லை இதே சக்க வச்சுக்கிட்டு இது எத்தனை நாளைக்கு நீங்கள் சமைக்காமல் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமையலை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் முத்துவும் அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.